என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். Dear students, morning, evening, night, நமஸ்கார். Everything good for you. இப்பொழுது நான் பயோபாட்னியில் உயிர் தாவரவியலிலே கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாரம்பரிய மரபியலை பற்றிய ஒரு முன்னுரை. I like to give a brief introduction about classical genetics in botany. Now, genetics, molecular genetics, well explained in zoology. விலங்கியலிலே மூலக்கூறு மரபியல் என்பது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இட்ஸ் அபவுட் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் இன் பாட்டனி. தாவரவியலில் காணப்படுகின்ற பாரம்பரிய மரபியலை பற்றிய ஒரு அறிமுகம், இன்ட்ரடக்ஷன். வினோ ஜெனடிக்ஸ், மரபியல் என்றால் என்பது நமக்கு தெரியும். The advanced genetics is said to be molecular biology. மேம்பாடடைந்த மரபியலாக கருதப்படுவது மாலிகுலர் லெவல் ரீடிங். நம்ம படிக்க போகிறது த பேஸ், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய, அடிப்படையாக இருக்கக்கூடிய சிலவற்றை பார்க்க போகின்றோம். ஜெனடிக்ஸ் இஸ் நத்திங் பட் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் வேரியேஷன்ஸ். பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு மரபியல் என்று பெயர். Or the branch of biology deals with heredity and inherited variation. பாரம்பரியம், வேறுபாட்டை பற்றி பயிலக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவினையும் நாம் மரபியல் என்று அழைக்கலாம். We know heredity. Transformation of characters from parents to the offspring is said to be heredity. அப்பா அம்மாட்டேந்து பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு எவ்வாறு பண்புகள் கடத்தப்படுகிறது, அந்த பண்புகள் கடத்தப்படுதலுக்கு ஹெரிடிட்டி, பாரம்பரியம் என்று பெயர். The offsprings differ from our parents in slight degree. பெற்றோர்களிடமிருந்து நாம் சிறிய அளவில் மாறுபடுவோம், அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்க மாட்டோம். ரீசன் என்னென்னா, we receive 50% from father, 50% from mother. 50% நமக்கு அப்பா கொடுத்திருப்பார், 23 குரோமோசோம். 50% அம்மா கொடுத்திருப்பார். ஸோ தட் ரெண்டு பேரோட கலவை நாம், என்னவோ ஒரு கமலஹாசன் படத்தில் அந்த பாட்டு வரும், டக்குன்னு ஞாபகம் வரல, மனிதன் பாதி விலங்கு பாதி சேர்ந்து செய்த கலவை நாம். நம்ம அப்படி கிடையாது, அம்மா பாதி அப்பா பாதி சேர்ந்து செய்த கலவை நாம். We receive 23 chromosomes from the paternal side and 23 chromosomes from the maternal side. அப்பாவிடமிருந்து 23 குரோமோசோமும் அம்மாவிடமிருந்து 23 குரோமோசோமும் வந்திருக்கும். ஸோ we are a mixture of our parents. நம்முடைய பெற்றோர்களின் ஒரு கலவையாகத்தான் நாம் இருக்க முடியும். பெற்றோர் மாதிரியே இப்படியே யாரும் இருக்க முடியாது. This is said to be variation. இந்த ஹெரிடிட்டியை பற்றியும் வேரியேஷனை பற்றியும் படிக்கக்கூடிய சயின்ஸை தான் we are calling it as genetics, மரபியல் என்று அழைக்கிறோம். டெக்னிக்கலாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், சிம்பிளாக சொல்லணும்னா the mechanism of transmission of characters from parents to the offspring. பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு பண்புகள் கடத்தப்படுவதை பற்றிய ஒரு மெக்கானிசம். எப்படி அந்த மெக்கானிசம் நடக்கிறது அதை படிக்கிறதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜெனடிக்ஸ் என்று கூறலாம், மரபியல் என்று கூறலாம். இது பேஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கான், நியூ சிலபஸில் அதை 4ஆக பிரித்து கொடுத்துருக்கான். த டிசிப்ளின்ஸ் ஆஃப் திஸ் ஜெனடிக்ஸ். மரபியலின் பல்வேறு வகைகள், பல்வேறு பிரான்ச்சஸ். அந்த டிசிப்ளின் மரபியல் வச்சு சப் டிசிப்ளின்னு வச்சுக்கோங்க, துணை பிரிவுகள். பிரிவு ஜெனடிக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா துணை பிரிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நம்பர் 1, த டிரான்ஸ்மிஷன் ஆர் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். டிரான்ஸ்மிஷன்னா ஊடு கடத்தல்னு பேர். அண்ட் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பாரம்பரிய மரபியல். ஊடு கடத்தல் அப்படின்னா பெற்றோரிடமிருந்து பண்புகள் நமக்கு கடத்தப்படுதல், அதை ஊடு கடத்தல்னு சொல்கிறோம். செகண்ட் எடுத்துனோன்னா மாலிகுலர் ஜெனடிக்ஸ், மூலக்கூறு மரபியல். The classical genetics, ஊடு கடத்தல் genetics, simple.
அப்பா அம்மாட்டேருந்து குழந்தைகளுக்கு எப்படி கேரக்டர் வருது, the transmission of characters from parents to the offspring முடிஞ்சு போயிடுது. ரெண்டாவது சொன்னேன் பாருங்கல்ல, இட்ஸ் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு த சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன் அட் மாலிகுலர் லெவல். மூலக்கூறு அளவிலே ஜீன்களில் இருந்து பண்புகள் நமக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது. இந்த ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜீன் முன்னாடியே சொல்லியிருக்க, திருப்பி ஞாபகப்படுத்தினேன். இந்த பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட், பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு. அதில் நிறையா சப் யூனிட் சொல்லியிருக்கேன். அதை பற்றி படிக்கிறது தான் மாலிகுலர். சிஸ்ட்ரான், ரெகான், நியூட்ரான்ஸ், எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ், ஒப்பெரான். The functional unit of a gene is said to be cistron. ஜீனின் செயல்பாட்டு அலகிற்கு சிஸ்ட்ரான் என்ற பெயர். The portion of the gene undergo recombination is said to be recon. ஜீனின் எந்த பகுதியானது ரீகாம்பினேஷன்னா மீள் சேர்க்கைன்னு பேர், மீள் சேர்க்கையில் ஈடுபடுகிறதோ அதற்கு ரெகான் என்ற பெயர். The portion of the gene undergo mutation is said to be muton. ஜீனின் எந்த பகுதியானது திடீர் மாற்றத்தில் ஈடுபடுகிறதோ அதற்கு மியூட்டான் என்று பெயர். The operator gene is said to be the operon. இது அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஜீன் இருக்கிறார்கள், அந்த ஆபரேட்டர் ஜீன், the operon என்று கூறுவார்கள். எக்ஸான், the coding regions in the DNA. டிஎன்ஏவில் செய்தி காணப்படுகின்ற பாகத்திற்கு எக்ஸான் என்ற பெயர். நான் கோடிங் ரீஜன், செய்தி அற்ற பகுதிக்கு போகிறவங்களே அவளுக்கு இன்ட்ரான்னு பேர். இது தவிர கோடான்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பேன். 3 நியூக்ளியோடைட்ஸ் which serve as a code for an amino acid is said to be codon. 3 நியூக்ளியோடைடுகளிலே ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியானது காணப்படுகிறது, அந்த செய்தியினை கோடான் என்று அழைப்பார்கள். இது மாதிரி மாலிகுலர் லெவலில் ஜீன்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாலோ அதை பற்றி படித்தோம்னா அதுக்கு மாலிகுலர் ஜெனடிக்ஸ்னு பேர். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்கா, பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ், தமிழில் உயிர் தொகை மரபியல் என்று கூறுவார்கள். It deals with heredity in group of individuals for traits determined by few genes. ஒரு பெரிய மக்கள் தொகையில் எவ்வாறு பண்புகளை கட்டுப்படுத்துகிறது அதை பற்றி நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் என்று கூறுவார்கள். உயிர் தொகை, ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது, அந்த பாப்புலேஷனில் 1 or 2 கேரக்டர்ஸ் ஆர் ஒரு பெரிய ஃபேமிலியில் ஒரு கேரக்டரை எடுத்துக்கிறோம். அந்த கேரக்டரை அந்த ஜீன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறா, ஒரு கேரக்டர் இன் அ லார்ஜ் மாஸ், ஒரு பெரிய மக்கள் தொகை, மக்கள் தொகையிலே ஒரு குறிப்பிட்ட பண்பினை எடுத்துக்கொள்கிறோம். அந்த பண்பினை 1 or 2 ஜீன்ஸ் எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள், ஒரு பெரிய மக்கள் தொகையிலே பண்புகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை சொல்லலாம், உயிர் தொகை மரபியல் என்று அழைக்கலாம். அண்ட் ஃபைனலி த குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ், எண்ணிக்கை சார் மரபியல் என்று அழைப்பார்கள். இதுவும் என்னன்னா, ஒரு பெரிய பாப்புலேஷன்ஸ் இருக்குது. இட் டீல்ஸ் வித் த ஹெரிடிட்டி ஆஃப் traits from group of individuals by many genes. ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது, அந்த பெரிய பாப்புலேஷன் இருக்கிறப்ப ஒரு பண்பினை எடுத்துக்கொள்கிறோம். அந்த பண்பினை பல ஜீன்கள் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது, இங்கே என்ன சொன்னோம், 1 or 2 genes, a few genes கட்டுப்படுத்தினால் அது உயிர் தொகை மரபியல் என்று அழைப்பார்கள். we are calling it as population genetics. அது மாதிரி இல்லாமல் if the character is polygenic in nature, பல ஜீன்களினால் ஒரு பெரிய மக்கள் தொகையிலே ஒரு குறிப்பிட்ட பண்பானது எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது, in a large population the character of a particular species is controlled by many genes. ஒரு பெரிய மக்கள் தொகையிலே ஒரு பெரிய பாப்புலேஷன்லேயே பல ஜீன்கள் சேர்ந்து ஒரு ட்ரைட், ஒரு குறிப்பிட்ட பண்பினை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது அதை பற்றி படித்தோம்னா we are calling it as quantitative genetics. It deals with the heredity of traitனா பண்புகள்னு வச்சுக்கலாம். In group of individuals, ஒரு ஏகப்பட்ட மக்கள் சேர்ந்த ஒன்றிலே where the trait is governed by many genes, அதை நிறையா ஜீன்கள் ஒரு குறிப்பிட்ட ட்ரைட்ட பண்பினை கட்டுப்படுத்துதல் அதை பற்றி பண்ணுறது அதான் எண்ணிக்கை சார் என்று அழைப்பார்கள். ஸோ இது பிரான்ச்சஸ். பட் இவ்வளோ குழப்பம்லாம் உங்களுக்கு வேணுமா, கொடுத்துருக்கான், நீ தெரிஞ்சுட்டானு குழந்தையெல்லாம் நோ அதர் ஆப்ஷன். சிம்பிள் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். பாரம்பரியம், வேறுபாட்டை பற்றி படித்தல். பாரம்பரியம் நம்மிடம் இருக்கிறது. பாரம்பரியம் என்பது நம்முடைய சமூகத்திற்கும் உண்டு, ஒவ்வொரு இனத்திற்கும் உண்டு. அது ஒரு குறிப்பிட்ட பண்பு ஒவ்வொரு இனத்திற்கும் காணப்படும். How it is inherited from parents. எங்கள் ஃபேமிலியில் எழுதினேலாம் 4 பண்புகள் தொடர்ச்சியாக கடத்தப்படுகின்றன. ஒன்று வழுக்க, ஓகேயா, இந்த பால்னஸ் இஸ் a heredity character in my family. செகண்ட் எடுத்துனேன்னா மொக்க, வாயை திறந்தால் அடுத்த கழுத்தை வெட்டுறதுல வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், அது. தேர்ட், அழகு தொப்பை,
எங்கள் ஃபேமிலியே எடுத்துனால என்ன அழகு தொப்பை இல்லை, பானை மாதிரி வயிறு இருக்கும். இங்கேருந்து சமயபுரம் வரையும் திருச்சியிலேருந்து டெய்லி அங்க பிரதர்ஷனம் போனால் தான் இது வயிறு குறையிறதுக்கான பாசிபிலிட்டி. தென் த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய். இது நாலுமே என்ன இருந்தால் அப்படியே சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு இன்னரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் சில பண்புகள் அவ்வாறு கடத்தப்படும். இப்போ ஜப்பான்காரா எடுத்துனேன்னா அவள் முழிச்சுட்டு இருக்காளா, தூங்கி கண்டுபிடிக்க முடியாது, கண்ணை பார்த்தாலும் இப்படியே இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹெரிடபிள் கேரக்டர். அதுமாரி ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் சில பண்புகள் கடத்தப்படுகிறது. அதற்கு ஹெரிடிட்டி என்ற பெயர். வேரியேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். வி டிஃபர் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் இன் ஸ்லைட் டிகிரி. பெற்றோர்களிடமிருந்து நாம் மாறுபடுகின்றோம், அதை வேறுபாடு என்று அழைக்கிறோம். சிறிய அளவில் வேறுபடுகின்றோம். வி டிஃபர் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் இன் ஸ்லைட் டிகிரி கால்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷனை ரெண்டாக பிரிச்சிருக்கான். ஒன் இஸ் கண்டினியூவஸ் வேரியேஷன், பண்புசார் பாரம்பரியமாதல் என்று அழைக்கப்படும். செகண்ட் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமே, ஃபர்ஸ்ட் எடுத்துனோம்னா கண்டினியூவஸ், ரெண்டாவது டிஸ்கண்டினியூவஸ் வச்சுக்கலாம். வேற மாதிரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன், செகண்ட் வி ஹாவ் கண்டினியூவஸ் வேரியேஷன். தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள். Thus the discontinuous variation, also known as the qualitative variation, பண்புசார் பாரம்பரியமாதல் என்று அழைக்கப்படும். The continuous variation is also known as quantitative variation, எண்ணிக்கை சார் வேரியேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி வேற மாதிரி படிச்சிருக்கோம். ஹெரிட்டபிள் வேரியேஷன் ஒன்று இருக்கு, நான் ஹெரிட்டபிள் வேரியேஷன் ஒன்று இருக்கு. இந்த வேரியேஷன்ஸ் இனரேட்டட் சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு போச்சுன்னா அதுக்கு ஹெரிட்டபிள் வேரியேஷன்னு பேர். சம் வேரியேஷன்ஸ் நாட் இனரேட்டட் டு த சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன். சில வேறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, அதுக்கு நான் ஹெரிட்டபிள் வேரியேஷன்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்கா உனக்கு? டிஸ்கண்டினியூவஸ் குவாலிட்டேட்டிவ், கண்டினியூவஸ் குவான்டிடேட்டிவ். டிஸ்கண்டினியூவஸ் பண்புசார் பாரம்பரியமாதல், கண்டினியூவஸ் எண்ணிக்கை சார் பாரம்பரியமாதல் என்று அழைப்பார்கள். அப்படின்னா என்ன சார் வித்தியாசம்? Controlled by discontinuous variations are controlled by one or two genes, monogenic or digenic. இந்த டிஸ்கண்டினியூவஸ் தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் என்பவை ஒரு ஜீனினாலோ இரண்டு ஜீனினாலோ கட்டுப்படுத்தப்படும். The continuous variations are controlled by many genes, polygenic. அதாவது தொடர்ச்சியான கண்டினியூவஸ் தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொடர்ச்சியான வேறுபாடுகள் என்பவை பல ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படும். ஸோ டிஸ்கண்டினியூவஸ் தொடர்ச்சியற்ற, கண்டினியூவஸ் தொடர்ச்சியான. இட் இஸ் ஆல்சோ known as qualitative, இட் இஸ் ஆல்சோ known as quantitative. தமிழில் இது சொல்கிற சமயத்தில் பண்புசார் சொல்லுவாங்க. பண்புசார் பாரம்பரியமாதல் என்று அழைக்கப்படும். இது எண்ணிக்கை சார் பாரம்பரியமாதல் என்று அழைக்கப்படும். Discontinuous controlled by one or two genes. தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் என்பவை ஒன்று அல்லது இரண்டு ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படும். It is controlled by many genes. இது பல ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படும். And limited form of variation. இந்த discontinuousல வேறுபாடு என்பது குறைவாக காணப்படும். Unlimited ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன் பல பண்புகளில் ஏற்படக்கூடிய வேறுபாட்டினை குறிக்கும். அண்ட் ஃபைனலி phenotypic expressions not affected by the environment. புறத்தோற்ற வேறுபாடுகள் என்பவை சூழ்நிலையால் பாதிக்கப்படாது. phenotypic variations are controlled by or affected by environment. சூழ்நிலையின் காரணமாக அந்த புறத்தோற்ற வெளிப்பாடுகள் பாதிக்கப்படலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது புக்கில் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ்லாம் படிக்கிறப்ப சோதனைகள்லாம் படிச்சிருப்போம். ஹைட் ஆஃப் த பிளான்ட், தாவரங்களின் உயரம், அதை வச்சுக்கலாம். இங்கே வரப்ப நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஹியூமனோட ஸ்கின் கலர், மனிதனின் தோல் நிறத்தை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன் தொடர்ச்சியற்றது, கண்டினியூவஸ் வேரியேஷன் தொடர்ச்சியானது. இட் இஸ் குவாலிட்டேட்டிவ், பண்புசார் பாரம்பரியமாதல் என்று அழைக்கப்படும். இட் இஸ் குவான்டிடேட்டிவ், எண்ணிக்கை சார் பாரம்பரியமாதல் என்று அழைக்கப்படும். இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் ஆர் டூ ஜீன்ஸ், ஒன்று அல்லது இரண்டு ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படும். இட் இஸ் கண்ட்ரோல்டு பை மெனி ஜீன்ஸ், பல ஜீன்களினால் கட்டுப்படுத்தப்படும். லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன், குறிப்பிட்ட அளவு பண்புகளில் மட்டுமே வேறுபாடு காணப்படும். இட் இஸ் அன்லிமிட்டட்,
பெரும்பான்மையான பண்புகளிலே வேறுபாடு காணப்படும். It is the phenotypic expressions not affected, not influenced by the environment. புறத்தோற்ற வேறுபாடுகள் என்பவை சூழ்நிலையால் பாதிக்கப்படாது. Here phenotypic expressions are affected by the environment. சூழ்நிலையால் பாதிக்கப்படும். Height of the plant, பட்டாணி தாவரத்தில் இருக்கக்கூடிய செடியின் உயரம், in pea plant the height. இங்கே எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின் கலர் இன் ஹியூமன் பீயிங், மனிதர்களில் காணப்படுகின்ற தோலின் நிறம். இது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, த வேரியேஷன் கண்ட்ரோல்டு பை 1 or 2 genes, த வேரியேஷன் கண்ட்ரோல்டு பை மெனி genes. ஓரிரு ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படும், பல ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படும். என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகேயா? ஓகே சார், இப்போ வேரியேஷனை பற்றி சொல்லியாச்சு. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ்? வேறுபாட்டின் முக்கியத்துவம் என்ன? நம்மளே வேறுபாடாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாலை எடுத்தனாலும் 99.8% we are identical. 0.2% மட்டும்தான் வித்தியாசம். இந்த 0.2% டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களே, அதில் தான் நம்மள்கிட்ட இவ்வளவு வேரியேஷன், இவ்வளவு வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஐடென்டிக்கல் ட்வின்னை தவிர லோகத்தில் வேறு யாரும் ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. பிகாஸ் தே ஆர் ஜெனட்டிக்கலி சிமிலர். ஒத்த இரட்டையர்கள் மட்டும்தான் பண்புகளில் ஒத்திருப்பார்களே தவிர லோகத்தில் வேறு யாரும் ஒத்திருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. நம்ம மூதாதையரெல்லாம் கதை விடுவான், லோகத்தில் ஒத்தனை மாதிரி பார்க்கறது 7 பேர் இருப்பான், அது உலகத்தில் மாபெரும் பொய். ஓகேயா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேரியேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன? மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் போராடி வெற்றி பெறுதல், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இது எங்கே படிச்சுட்டு போனால், நம்ம டார்வினிசம் படிக்கிறப்ப பார்த்துருப்போம். யார் போராடி வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தே ஷோ வேரியேஷன். நிறையா பேர் வெற்றி பெறுகிறார்கள் வச்சுக்கிட்டா அவங்க நிறையா ஃபைட் பண்ணியிருப்பாங்க, சர்வைவ் பண்ணுறதுக்காக நிறையா கஷ்டப்பட்டிருப்பாங்க. தே ஷோ சம் வேரியேஷன். ஸோ அதுக்கு இது காரணமாக இருக்குது. ஸோ மேக் சம் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். போராடி வெற்றி பெறுகின்ற மனிதர்களிலே நிறைய வேறுபாடுகள் காணப்படும், அதற்கு இது உதவுகிறது. செகண்ட் எடுத்துட்டோம்னா, ப்ரொவைட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலக்ஷன். இயற்கை தேர்விற்கு மரபு பண்புகளை வழங்குகிறது. ப்ரொவைட் ஜெனட்டிக் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலக்ஷன். இயற்கை தேர்வு இது எங்கே படிச்சுட்டு போனால், டார்வினிசம் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட். அந்த ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் அலோன் செலக்டட் பை த நேச்சர். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா, யார் ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டஸ்ட்டாக இருக்கணும், அவனால் தான் சர்வை பண்ண முடியும், அவனை தான் இயற்கையை தேர்வு செய்யும்னு சொன்னான். பட் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா லெஸ் ஃபிட்டும் ஒரு இடத்துல இருக்கலாம், அன்ஃபிட்டும் இருக்கலாம், ஃபிட்டரும் இருக்கலாம், ஃபிட்டஸ்ட்டும் இருக்கலாம். ஸோ தட் இது என்ன பண்ணுறது, இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷனுக்கு இந்த வேரியேஷன் முக்கிய காரணமாக இருக்குது. ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். பரிணாமத்திற்கான அடிப்படையாக இருப்பதும் இந்த வேரியேஷன் தான். இப்போ மனுஷனுக்கும் குரங்குக்குட்டிங்க என்ன வித்தியாசம்? ஸோ வி ஆர் த அட்வான்ஸ்ட் அனிமல். பரிணாமத்தை எடுத்துக்கொண்டால் வளர்ச்சி அடைந்த, மேம்பாடடைந்த விலங்காக கருதப்படுவது யார் என்றால் மனிதன். ஸோ தட் இந்த வேரியேஷன் தான் அதுக்கு காரணமாக இருக்குது, எவல்யூஷனுக்கு ரா மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் ஹெல்ப் த இண்டிவிஜுவல் டு அடாப்ட் ஃபார் நேச்சுரல் செலக்ஷன். மாறும் சூழலுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ளுதல். அடாப்டேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. எந்த இடத்துல போனாலும் நம்ம அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் தகவமைத்து கொண்டால் தான் நம்மால் வாழ முடியும். அதுக்கு இந்த வேரியேஷன் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ ஒரு மாதிரி இருப்போம், கொடைக்கானல் ஊட்டி போகிறோம் அப்படின்னா குளிர் தாங்க முடியாது, அதுக்கு மாதிரி போட்டு போய் எவரெஸ்ட்டில் போய் ஒன்று ஏற்றிடுறான்னு வச்சுக்கோங்க. மார்கழி மாதம் நடுராத்திரி 12 மணிக்கு ஹெலிகாப்டரில் போய் ஒன்று அப்படியே இறக்கிடுறோம். நம்ம நேஷனல் தட் இஸ், நீ பாட்டு கோமணத்தை கட்டி போய் இங்கே இறங்கிடுறேன்னு வச்சுக்கோ. வாட்ஸ் ஹேப்பன்? சாதாரண பேண்ட் ஷர்ட்டை போட்டு இறங்கினா என்ன ஆகும்? உடம்பு வெடிச்சுடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல அடாப்டேஷன் போட்டுன்னு போகிறோம். அங்கே இருக்கிற அனிமல்ஸ் பார்த்து எழுதி வச்சுக்கோங்களேன், ஃபர் நிறையா இருக்கும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நாமும் மாறிக்கொள்ள வேண்டும், அப்போ தான் வாழ முடியும். அதுக்கு இது ரொம்ப ஃபேவர் பண்ணுறது. ஹெல்ப் த இண்டிவிஜுவல்ஸ் டு அடாப்ட் ஃபார் நேச்சுரல் செலக்ஷன். மாறும் சூழலுக்கு ஏற்ப நம்மை தகவமைத்து கொள்ளுதல். இப்பொழுது தகவமைத்து கொண்டிருக்கிறோம். வெளியிலேயே சுற்றிந்தவா ஒரு வைரஸ் வந்து நம்மளை எங்கேயும் சுத்த விடாமல் வீட்டில் உட்கார வச்சுட்டு பாருங்களேன். இந்த உட்காந்துன்னு இருக்கோம் பாருங்களேன். இதில் நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா, அரசாங்கம் சொல்கிறத கேட்டுன்னு ஒழுங்காக இருந்தோம்னா, கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா எந்த பயமும் இல்லை. அதர்வைஸ் யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்ளுதல். 20 நாள் 30 நாளில் பஸ்ஸை பார்க்காம நம்ம இருந்திருக்கோமா?
வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்திருக்கோமா? இல்லை, இப்போ இருக்கும். அப்போ இந்த அடாப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு ஃபைட் வித் எனிபடி எல்ஸ். இப்போ வைரஸோட ஃபைட் பண்ணணும், எதோடையும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பச்சோந்தின்னு சொல்கிறது கிடையாது. அடாப்டேஷன் இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் த ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம். சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதற்கு இந்த வேரியேஷன் உதவுகிறது. தென் ஃபைனலி எடுத்துனோன்னா ஹெல்ப் த பிளான்ட் ப்ரீடர்ஸ். பயிர் பெருக்க பிளான்ட் ப்ரீடிங்னா பயிர் பெருக்கம்னு பேர். புதுசாக பாப்புலேஷன் நிறையா ஆகிட்டே போகிறது, எல்லாருக்கும் ஃபுட்டை தந்தானும். அப்போ என்ன பண்ணணும்? பிளான்ட் ப்ரீடர்ஸ் நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு தகுந்த மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், நோயினை எதிர்க்கக்கூடிய தாவரங்கள், ட்ராட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய தாவரங்கள், ஹை யீல்டிங் வெரைட்டிஸ், அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய தாவரங்கள், இதெல்லாம் வேரியேஷனால் வரக்கூடியது. அந்த வேரியேஷனுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும், 2 பேர். ஒன் இஸ் மியூட்டேஷன், அனதர் இஸ் கிராசிங் ஓவர். இந்த வேறுபாடுகள் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது திடீர் மாற்றம் மற்றும் கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல். சடன் ஸ்பான்டேனியஸ் டீவியேஷன் ஃப்ரம் த வைல்ட் டைப் இஸ் a மியூட்டேஷன். ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினை நாம் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். நம்மள்டையும் சரி, பிளான்ட்ஸ்லையும் சரி, அனிமல்ஸ்லையும் சரி, மியாசிஸ் நடக்கும் அட் த டைம் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். நம்மிடமும் தாவரங்களிலும் விலங்குகளிடமும் மியாசிஸ் என்ற செல் பிரிதல் கேமிட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் நடைபெறும். அந்த சமயத்தில் the exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. நம்முடைய தாயிடமிருந்து வந்த குரோமசோமும் தந்தையிடமிருந்து வந்த குரோமசோமும் தங்களுக்கிடையே உள்ள ஜீன்களை அவர்களிடம் கேமிட் உருவாகின்ற சமயத்தில் நம்ம அப்பாட்ட மியாசிஸ் நடக்கிறப்ப அங்கே கிராசிங் ஓவர் நடக்கும், அம்மாட்ட மியாசிஸ் நடக்கிறப்ப கிராசிங் ஓவர் நடக்கும். அப்போ குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? தாயிடமிருந்து வந்த குரோமசோமும் தந்தையிடமிருந்து வந்த குரோமசோமும், நம்மள்கிட்ட 2 குரோமசோம்னா ஹோமோலாகஸ்னா ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பா. இந்த குரோமசோம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசென்ட் இன் பேட்ஸ், ஒன் ஃப்ரம் த பேட்டர்னல் சைட், அதர் ஃப்ரம் த மேட்டர்னல் சைட். ஒன்று தாயிடமிருந்தும் மற்றொன்று தந்தையிடமிருந்தும் வந்திருக்கும். அவங்க மோதிக்குவாங்க, ஜீன்ஸை மாற்றிப்பாங்க. ஒத்திசைவான குரோமசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஜீன்களின் பரிமாற்றத்தை தாம் நாம் குறுக்கே கலத்தல் என்று அழைக்கின்றோம். The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. This crossing over is responsible for recombination. மீள் சேர்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. It leads to the formation of new varieties. புதிய வகைகள் உருவாவதற்கு உதவுகிறது. And plays a vital role in evolution. பரிணாமத்திலே முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஸோ மியூட்டேஷனும் திடீர் மாற்றமும் கிராசிங் ஓவர் குறுக்கே கலத்தலும் தான் இந்த வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ கிராசிங் ஓவர் அண்ட் மியூட்டேஷன் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் வேரியேஷன். அப்போ இந்த பிளான்ட் ப்ரீடர்ஸ் இருக்கா பாருங்களே, இந்த பயிர் பெருக்க உற்பத்தியாளர்கள் இது மாதிரி எதெல்லாம் வெரைட்டிஸ் நல்லா இருக்கோ அதெல்லாம் பெருக்குவதற்கும் இந்த வேரியேஷன் உதவுகிறது. ஸோ வேறுபாடு ஒன்று இருந்தால்தான் நாம் சர்வை பண்ணுவதற்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ரெகார்டிங் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். பாரம்பரிய மரபியலிலே முதலில் கொடுக்கப்பட்டுள்ள முன்னுரை இது.